ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான செவன்த் டைம் லூப் பிரின்சஸ் சீசன் 1 எபிசோட் 2. உங்களுக்கு இந்த கதை புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு புரியலைன்னா போக போக இருக்கிற எபிசோடில் புரிய வந்துடும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இதுதான் செவன்த் டைம் லூப் பிரின்சஸ் சீசன் 1 எபிசோட் 2. போன எபிசோடில் அர்னால்ட் ரிஷிக்கிட்ட நீ என்னோட ஒய்ஃப் ஆகுறியா அப்படின்னு கேட்டிருப்பா. அதோட கண்டினியூஸாக காட்டுறாங்க. எல்லாரும் அர்னால்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கு ரிஷி மரியாதையாக நான் உங்களோட ஆஃபர் ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அர்னால்ட் சிரிக்கிறான். என்ன இவன் சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லி ரிஷி பார்க்குறான். போன லூப்பில் என்னை கொலை பண்ண பிரின்ஸாக என்கிட்ட இப்படி கேட்குறான். இப்போங்க இந்த கண்ட்ரியோட கிங் அங்கே வராரு. ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரின்ஸ் ஓடி போகிறாரு. அவங்க அப்பா தரையோட வச்சு முகத்தை அழுத்திட்டு என் பையனுக்கு பதிலாக நான் அனுப்பியிருக்கிறேன். இதனால் நம்ம 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு பிரச்சனையும் வராது நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி கிங் சொல்கிறாரு. சரி நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னா அந்த பொண்ணுக்கிட்ட மட்டும் நான் தனியாக பேசணும் அப்படின்னு அர்னால்ட் சொல்லவும் கிங் ரிஷி அவ கூட போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது அர்னால்டும் இதுக்கு மேலே நீ எதாவது சொன்னேன்னா நான் வேறு வழியை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். இவங்க 2 பேரும் தனியாக ஒரு மேன்ஷனுக்குள்ளே போய் பேசுகிறாங்க. ரிஷி கேட்குறாங்க இதெல்லாம் நீங்கள் எதுக்காக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஜஸ்ட்டு நான் உண்மையில லெவலில் விழுந்துட்டேன் அவ்வளோதான். என்ன இப்படி சொல்கிறாரு. இதுவே என்னோடய ஃபஸ்ட் டைம் லூப்பில் கேட்டிருந்தாரா நான் ஈஸியாக சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ என்னோடய ஒர்த் என்னன்னு எனக்கு தெரியும். பட் அவர் எம்பர் ஆனதுக்கப்புறமா தான் உலகத்தில் நிறைய வார்லாம் க்ரியேட் பண்ணுவார். அதில் தான் நான் இறந்து போவேன். அதெல்லாம் அவசரத்துலேருந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாமா. நீங்கள் என் மேலே லெவலில் விழுந்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க. அப்போ சொல்கிற செல்ஃபிஷான ரெக்வஸ்ட்லாம் நீங்கள் ஏற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் கல்யாணத்துக்கு தேவையான ப்ராடக்ட்லாம் நான் சொல்கிற கம்பெனியில் தான் வாங்கணும். செகண்ட் வேறு கண்ட்ரிலேருந்து விசிட்டர்ஸ் என்னை பார்க்க வந்தால் அவங்கள பார்க்க நீங்கள் பெர்மிஷன். ஆனால் உங்கள் கூட வராமல் தனியாக வர்றதுக்கு எனக்கு ஒரு மேன்ஷன் வேணும். அண்ட் ஃபைனலாக நான் பாட்டுக்கு வேலை பார்க்காம ஜாலியாக சுற்றுவேன். அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் என்னை டச் பண்ணவே கூடாது. இதுக்கெல்லாம் நீங்கள் ஓகே சொன்னீங்கன்னா உங்கள் கூட வர்றது பற்றி நான் யோசிக்கிறேன். அர்னால்டோ ஹாப்பியாக இந்த கண்டிஷனுக்குலாம் ஏற்றுக்கிறேன். இப்போ இவங்க அர்னால்டோட கண்ட்ரிக்கு போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெஸ்ட் இருக்கிற இடத்துல ரிஷி சில மூலிகையெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்படியே கிளம்புறாங்க. ரிஷி தூங்கிட்டு இருக்கா. அர்னால்டோட தொட போவோம். என்ன பண்ணுறீங்க, நீங்கள் தான் என்னை தொடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்களே, எப்போத்துக்கு தொடவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு அர்னால்ட் நீ என்னோட ஸ்வாடை பிடிச்சி தூங்கிட்டு இருந்தேன், அதனால தான் நான் அவனை தொட வந்தேன் அப்படின்னு சொல்லவும் ரிஷி அச்சோ சாரி அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீ சுவாரஸ் தூங்கிட்டு இருக்க, நான் அவனை தொடர்றதுக்குள்ளே நீ சென்ஸ் பண்ணிட்டேன். இந்தளவுக்கு டேலண்ட் கொண்டதுக்கு நீ ரொம்ப ட்ரைனிங் பண்ணியிருப்ப போலே அப்படின்னு அர்னால்ட் கேட்கும். ஆமாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சமாளிக்கிறா. நீ சொன்ன ஆடியோ ட்ரேடிங் கம்பெனியை நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். நீ அவங்ககிட்ட ஏதாவது திங்ஸ் வாங்கியிருக்கேன் எனக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி அர்னால்ட் கேட்கவும் ரிஷி இல்லை நான் அதெல்லாம் வாங்கினதில்லை. ஆனால் நான் அவங்களோட ப்ராடக்ட்லாம் நல்லாயிருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. அவங்க கம்பெனி இந்த உலகம் ஃபுல்லாக பெரிய லெவலில் வளர்ந்துடும். அவங்க கனெக்ட் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு ரிஷி சொல்லவும் வெளியே பார்த்தா திடீர்னு ஃபைட் நடக்குது. அதனால் நீ உள்ளே ஏறு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிட்டு போகிறான். ரிஷியும் என்னால் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை ஹேர்பினை வச்சு ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே போகிறா. அவள் வெளியே போய் பார்த்தா அண்ணாலே தனியாலாம் மொத்த ஆளே அடிச்சு போட்டான். அண்ணால் மெனக்கிட்ட உங்கள் கூட ஃபைட் பண்ணுறதுக்காக நானே வந்தால் இவ்வளோ சீக்கிரமாக தோற்று போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி அண்ணால் சொல்கிறான். தண்ணி எல்லாருமே கொன்றுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவன் யாருமே சாகாத மாதிரி அறுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி ரிஷி பார்க்குறா. ரிஷி அடிப்பட்ட சோல்ஜர்ஸ்லாம் ஓடி போய் பார்க்குறா. அவங்கள அட்டாக் பண்ண கத்தி எடுத்து பார்க்குறா. அதில் அழுகி போன ஆப்பிளோட ஸ்மெல் அடிக்குது. இது கண்டிப்பாக ப்ளூ ராக் மஷ்ரூம் வச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கண்டுபிடிக்கிறான். இந்த பாய்சனால் மேஜர் எஃபெக்ட்லாம் ஏற்படாது. நம்ம ஊருக்கு போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் இந்த நம்னஸ் இருக்கும் அதை கொஞ்சம் பொறுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அண்ணா சொல்கிறான். ரிஷி என்னால் ஆட்டிடியூடை மேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா. இதை சுட வச்சா கொஞ்சம் எஃபெக்டாக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு இதுவே போதும். இந்த மருந்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ரிஷியை சொல்கிறேன். ஒருவேளை நான் வெளியாளுன்றதுனால அவங்க மருந்து எடுத்துக்கிற பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய்சன் இருக்கிற நைஃப் எடுத்து தன்னோட கையவே அறுத்துக்கிறா. இந்த மருந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நம்பி இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் இந்த நம்னஸோடய வரலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. சொல்லிட்டு நம்பிக்கை வந்ததுனால அதை எடுத்து போட்டுக்கிறாங்க. என்ன தான் நான் கிங்காக இருந்தாலும் அவங்களாம் என்னோட சோல்ஜர்ஸ் தானே, அவங்கள பார்த்துக்கிறது என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்கிறான். இப்போ ரிஷி தனியாக ஓரமாக உட்காந்துட்டு பூ பறிச்சுட்டு இருக்கும்போது அர்னால் அங்கே ரிஷிக்கிட்ட அப்போ நீ பூ செடியெல்லாம் பறிச்சுட்டு சும்மா இல்லைல்ல, நீ எப்படி அதுக்குள்ளேருந்து வெளியே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவள் நான் ஒரு மேடாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது எவ்வளவோ ட்ரை பண்ணி ட்ரை பண்ணேன் அப்போது எனக்கு வந்துடுச்சு. அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஏன் எனக்கு குறுகுன்னு பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்க நீ என்னை எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன்னு உன்னை பார்த்துட்ருக்கேன். நான் ஒன்றும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுக்காக இதை பண்ணல அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. நீ காப்பாற்றினால ஒருத்தர் இருக்காமல, அவன் முன்னாடி ஸ்லம்மில் வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கு வேறு ஆப்ஷனே இல்லைன்னா சோல்ஜரானா. இன்னொரு நைட் இந்த ராத்திரி பார்க்கல இந்த மிஷினுக்காகவே நிறைய ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அந்த வயசானவர் மற்றவங்களாம் ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பாஞ்சாரு. ரிஷி கேட்குறா உங்களுக்கு இவங்களை பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும் ஆமாம் ஏன்னா அவங்கள நான் தான் பர்சனலாக என்னோடய நைட்டாக சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அர்னால் சொல்கிறான்.
என்னதான் அவங்க எனக்கு கீழே வேலை பார்த்தாலும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறது என்னோட கடமை தானே. இன்னைக்கு நீ அவங்கள எல்லாத்தையுமே ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அருணால மண்டி அவளுக்கு நன்றி சொல்கிறான். ரிஷி அதுக்கு போன ஜென்மத்தில் எனக்கு கருணை இல்லாமல் கொன்ன அருணால் தான் இப்படி என் முன்னாடி மண்டிட்டு தேங்க்யூன்னு சொல்கிறான். என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லி ரிஷி பார்த்துட்ருக்கா. அதுக்கு ரிஷி ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். உங்கள் சோல்ஜருக்கு என் மேலே நம்பிக்கை வரல தானே அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும், ஆமாம் நீ இப்போ தானே உன்னோட என்கேஜ்மெண்ட் ரீசெண்டாக கேன்சல் ஆயிருக்கு, அதனால அவங்க ஒன்று நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ கொஞ்சம் ஏதோ வில்லத்தனமாக பண்ணனால தான் இது இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒன்று தப்பாக நினைக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு நீங்கள் அவங்கக்கிட்ட என்னை பற்றி என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்குறா. அவள் லோக்கல் ஹவுஸை சேர்ந்த நீங்கள் அவங்கக்கிட்ட என்னை பற்றி என்ன, அவளுக்கு ராயல் ஃபேமிலி கூட கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி அருணால் சொல்கிறான். அப்புறம் நீ இந்த மாதிரி வர்றது உன்னை நிறைய பேர் தப்பாக கூட ட்ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஜாலி அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. என்ன அப்படின்னு சொல்லி அருணால் கேட்கவும், நான் அவங்க கூட ஹாஸ்டல் தானே வரேன், அப்போ நான் வேறு எந்த டியூட்டியை பார்க்க வேண்டாம்ல அப்படின்னு சொல்லி ரிஷி ரொம்ப ஹாப்பியாகிறா. இந்த மாதிரி என்னோடய லைஃப்பை ஹாப்பியாக ஜாலியாக வாழலாம் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. எனக்கு அடிபட்டப்போ நீங்கள் என்னை தொட வந்தீங்களே மறந்துட்டீங்களா, நீங்கள் என்னை தொடக்கூடாதுன்னு ப்ராமிஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. இப்போ அவங்க உங்கள் கண்ட்ரிக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. இந்த கண்ட்ரி தான் இருக்கலே பெரிய கண்ட்ரி. என்னோட போன டைம் லூப்பில் நான் எல்லா இடத்துக்கும் போயிருந்தாலும் இந்த கண்ட்ரிக்கு வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன் அப்படின்னு ரிஷி இப்போ என்னாச்சு, இம்பீரியல் பேலன்ஸ் இன்னும் ரெடி ஆகலையா, ஸோ நீ இப்போ கெஸ்ட் ரூமில் தான் இருக்கணும் அப்படின்னு அண்ணால் சொல்லவும் ரிஷி வந்து சரி பரவாயில்ல நான் ஹாஸ்டேஜ் தானே நானே எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஆல்ரெடி மேடாக இருந்தாலும் இந்த வேலை ஈஸியாக இருக்குது. ரிஷி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையில்லையா அப்படின்னு எல்லாரும் கேட்கும்போது, இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஷி வந்து வேலை பார்த்துட்ருக்கா. அப்போ ரிஷி அப்படியே ஒரு இதை யோசிச்சுட்டே வந்துட்டுருக்கா. எதுக்காக அருணால் வந்து உலகத்தையே என்னை எதிர்த்து வார் பண்ணணும், எப்போவுமே நான் எதுக்காக அந்த வார்லேயே இறந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் அருணால் கூட இருந்து என்ன நடக்குது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்க போகிறேன், என்னோடய லைஃப்பை நான் ஹாப்பியாக வாழ போகிறேன் அப்படின்னு சொல்லி ரிஷி நினச்சிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே ஏற்கனவே இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மேலே ஒரு மேடை போட்டு திட்டிகிட்ருக்கா. ரிஷி போயிட்டு அந்த மேடுக்கு ஹெல்ப் பண்ணுறா. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க, கிரவுண்ட் பிரின்ஸுக்கு சர்வ் பண்ணதுக்கு நாங்கள் மட்டும் தான் தகுதியானவ அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. மேபி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், ஆனால் நீ இப்போ அந்த கிளாங்கான கர்ட்டனை துவைக்கிறதுக்கு நல்லதில்லை, ஏன்னா மழை வரப்போகுது. அது எப்படி நீ சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த மாரி கேட்கவும், பேர்ட்ஸ்லாம் கீழே பார்த்து பறந்துட்டுருக்கு, ஸோ மழை வரும் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. நீ சொன்னால் மழை வந்துடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. எனக்கு காப்பாற்றுக்கு ரொம்ப தேங்க்யூ. என்னோடய பேர் எல்சி. மெனக்கிட்ட அவங்க எனக்காக இந்த ட்ரெஸ்ஸை கொடுத்தாங்க, இப்படி நான் அழுக்கு பண்ணிட்டேனே அப்படின்னு அந்த மேட் வருத்தப்படவும், கவலைப்படாது இது சீக்கிரமாகவே நம்ம காய வச்சிடலாம், மழை பெய்யறதுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம். இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நீ ஃபஸ்ட்டு ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காய வச்சுனா ஈஸியாக காஞ்சிடும் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்கிறா. அவள் சொன்ன மாதிரியே மழை பெய்யுது. நான் மெர்ச்சண்டாக இருக்கும்போது வேர்ல்டில் இருக்க எல்லா கண்ட்ரியும் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் என்னால் முடியல. ஆனால் இப்போ நான் ஒரு புது கண்ட்ரியை சுற்றி பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஷி பார்த்துட்ருக்கா. இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்காமே அவள் அருணால் வரதை கண்டுபிடிக்கிறா. அதுக்கு அருணாலும் ஒவ்வொரு தடவை ஒன்று பார்க்கும்போது நீ என்னை சர்ப்ரைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க, ஈவன் இவ்வளோ டிஸ்டன்ஸ்லேயும் நீ வரதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு அருணால் கேட்கவும், நீங்கள் உங்கள் ப்ரெசன்ஸை லவ் பண்ணி நான் எவ்வளோ தூரம் கண்டுபிடிக்கன்னு டெக்ஸ்ட் பண்ண தானே செஞ்சீங்க. ரிஷி கேட்குறா. அது என்னது இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது ஒரு லைப்ரரி, இது ஒரு சர்ச்சு அப்படின்னு சொல்லி அருணால் அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கான். அருணால்டோட ஒரு மாதிரி பார்க்கவும், என்னாச்சு என்ன இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரிஷி கேட்கவும், நான் மேரேஜ் பண்ண இங்கே புஷ் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கானே, நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கே அப்படின்னு கேட்கவும், நீங்கள் என்னை மேரேஜ் பண்ண புஷ் பண்ணும்போது நான் இங்கே வரதுக்கான ரீசன் இந்த கண்ட்ரிக்கு நான் வரப்போகிறேன் அப்படின்றதுனால தான். இந்த கண்ட்ரியில் அப்படியே பெருசாக என்ன இருக்குது, ஈவன் நீங்கள் காட்டினது சின்ன விஷயம் கூட எனக்கு பெருசாக தெரிஞ்சிச்சு. ஆமாம் ஏன் அப்படின்னு அப்படி பார்த்துட்ருக்கீங்க, உன்ன மாதிரி ஒருத்தி நான் பார்த்ததே இல்லை, உனக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, மெடிசன் பற்றி தெரிஞ்சிருக்கு, நீ ஒரு டியூப் ஃபேமிலியில் பிறந்தவ, உன்னோட விஷயங்கள்லாம் இங்கே தேவைப்படாது, நீ ராயல் ஃபேமிலி கல்யாணம் ஆகி போக போகிறவன், அதனால் நீ ஹோம் ஹார்ட்டை குக்கிங்கை பற்றி கற்றுக்கோ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. நான் கற்றுக்க வேண்டிய விஷயத்துக்கு ஒர்த்து இல்லையா இருக்கா இல்லையா முடிவு பண்ண வேண்டியது நான் தான் அப்படின்னு சொல்லி ரிஷி சொல்லவும், அருணால் அது உனக்கு பிடிச்சதை பண்ணு, கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு அருணால் சொல்கிறான். ஆனால் ஏன்னு ரிஷி கேட்குறா. அதுக்கு அருணால்டும், ஏன்னா நான் தான் சொன்னோம்ல நான் அம்மாவில் லவ்வில் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அருணால் சொல்கிறான். இவன் போய் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரிஷி நினைக்கிறா. உன்னோட எபிலிட்டிஸ் எனக்கு பாயிண்ட்லெஸ்ஸாக தெரில, ஏன்னா என்னோட மனசில் இடம் பிடிச்சிட்டு, சரி நீ ஆசைப்படுற ஏதாவது ஒன்று கேளு, ஏன்னா நான் உன்னை டச் பண்ணக்கூடாதுன்ற ப்ராமிஸை பிரேக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அருணால் சொல்லிட்டு போகிறான். ரிஷி ஒரு மாதிரி தடுமாறிட்டு, இவனை பற்றி என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். இடத்துலையே இந்த எபிசோட் முடியுது. ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அருணால் வந்து அவங்க அப்பாவை கொன்னதுக்கு அப்புறமா தான் அவன் எம்பரர் ஆவான். இப்போதைக்கு அவங்க அப்பா தான் எம்பரர். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணிட்டு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.